சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார் அவர். நான் மெயினாக வந்ததே அவருக்காக தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்த காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பணம் கட்டல, பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அவர்களை பற்றிலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் 3 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் அங்கே தான் சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருந்தேன். திடீர்னு ஃபோன் வந்தது. யாருன்னா நம்ம கண்ணன் மகேந்திரன் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன்னு, மகேந்திரன் சார் பேரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வச்சார். வரான்ட்டேன். வந்ததுக்கு காரணம் மாதா பிதா குரு தெய்வம். என்னுடைய குரு மகேந்திரன் சார் அவர்கள். கை கொடுக்கும் கைப்படுத்தல். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட் அவர் பண்ண போகிறாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். காரணம் மகேந்திரன் சாருடைய பேரை வச்சு இது பண்ணியிருக்காரு. கண்ணன் பிஏ சொல்கிறேன், உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணுன்னா சும்மா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து உங்களுக்காக அந்த மாணவர்களுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உணர்வுபூர்வமான விழாவில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பவானும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி நினச்சி நான் வந்து பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்கள் தான். அதான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அப்போல்லாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது 2வது ரிலீஸில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த பாடு நல்லாவேன்னு ஒரு படம், மலையோரம் வீசுங்காத்த ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தேட்டரில் ஓடுனுச்சு. இது ஒரு டூரிங் டாக்ஸில் 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து பிரமிக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்தில் பார்க்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துரும். ஆனால் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு அண்ணன் சொன்னார், என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? அது உண்மை தான். 2வது இங்கே வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில் நடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது வந்து நான் வாழ்த்து அரங்கமாக பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு களமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவோம். ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகளில். அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்குற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா வந்து என்னை வந்து அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்துட்டு சேர்த்து விட்டவர். செவனின்னு ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். கொண்டாந்து இங்கே அமுச்சு விட்டு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்து ஒரு அறையில் சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோவில் அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது வந்து அனுபவம் செறிந்த ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். அனுபவம் செறிந்தவர்களெல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு, இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன, உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, படைப்புனா என்ன, எவ்வளவு தூரம் ஒரு வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும். அப்படிங்கம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாழ்த்த வயது இல்லை. உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகனை ஏன் சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு மோகன். நான் ஒரு படம் தெரியாதனமா ஒரு படம் ஜெகதர பிரதாமன் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கு மோகனுடைய ஃபுல் ஒத்துழைப்பில் தான் அந்த படம் நடந்தது.
அதுக்காக நான் இப்போவே முதல்ல மோகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இதெல்லாம் பேசலான்னா மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறது வந்து இந்த அம்மா அட்வொகேட், நீங்கள் என்ன ஜட்ஜா அட்வொகேட்டா வழக்கறிஞரா? அதுதான் அவ்வளோ வாதாடிட்டாங்க, எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நல்ல விழா மகேந்திரன் சாருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸில் மகேந்திரன் சார் நாங்களாம் கம்போசிஷன் உட்காரும்போது மகேந்திரன் சார் கூடவே இருப்பார். ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் எப்போ கொடுப்பாருன்னா எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது கொடுப்பார். 4 பேர் இதற்கு சொல்ல மாட்டார். இப்போ இந்த டியூன் இப்படி போடுங்க அப்படி போடுன்னு சொல்ல மாட்டார். போனதுக்கப்புறம் கணேஷ் சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார் அவர். நான் மெயினாக வந்ததே அவருக்காக தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்த காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். என் பையன் ஸ்ரீ அவர் ஆஃபீஸில் போய் நின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் 1 லட்சத்தை கையில் கொடுத்தவர். என்ன நினச்சார் என்ன பண்ணான்னு தெரியல, கொடுத்து அனுப்பிச்சு என்னை புழைக்க வச்சவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இங்கே வந்து மேடையில் இருக்குது. கவிஞருடைய புதல்வர் அவருக்கும் நான் நன்றி சொன்னோம். மெயினாக அவர் எடிட்டர் பீம் சாரோட சன்னு, அவரும் நானும் அவர் ஒரு பேக் மாட்டிக்கு வர மாட்டேன். இந்த பேக்குன்னு சொல்லுவாங்க, இது ஜோரம் அது மாட்டிக்குவார். அவரும் நானும் இந்த கோடம்பை வர நடந்தே வருவோம். சாரதாஸுடைய காரெலாம் தரமாட்டாங்க எங்களுக்கு அப்போல்லாம். நாங்கள் 2 பேரும் வெறுமனே நடந்து வருவோம். ரீரெக்கார்டிங் முடிஞ்சு மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சோடனே எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, மறுபடியும் நடந்தே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எடிட்டர் அவர். ஆனால் அமைதியாக இருக்கிற, அமைதியாக பேசுகிறாரு. நல்லவங்களாம் வந்திருக்காங்க இந்த மேடையில். எல்லாருக்கும் நான் பேசணுன்னா டைம் நிறைய ஆகிப்போச்சு, கடை வேறு மூடிட்டுவாங்க. அதனால் ரொம்ப நேரமும் பேசக்கூடாது. இது சொன்ன மொத்தம் சந்தோஷம் எல்லாருக்கும். கடை மூடிட்டோன்னு சொன்னோடனே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அவர் பாருங்கள், பாண்டிச்சேரியில் இருந்து அவரே சிரிக்கிறார். அவருக்கு 24 ஹவர்ஸ் பாண்டிச்சேரியில் கடை இருக்குது. இப்படிப்பட்ட நல்லவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு முதல் நன்றி செலுத்துது. இதுக்கு மேலே பேச நல்லா நிறைய பேர் பேசணும் இருக்காங்க. ஏன்னா நன்றி, வணக்கம்.